எல்லா ஃபேமிலியிலும் உள்ள குடிகார நாயை வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். எவ்ரி ஃபேமிலி ஹஸ் ஒன் குடிகார சித்தப்பா லைக். ஓடிடில ரிலீஸ் ஆகி அதை விட பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஓடிடி வந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கும்போதே வந்து அவ்வளோ மெசேஜஸ் அண்ட் அவ்வளோ மீம்ஸு, நிறைய கமெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி தான். உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணும் போல தோணுது, உன்னை பார்த்தாலே சாவடிக்கணும் போல தோணுது. அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து ஒன்று அடிப்பீங்க பார்த்தீங்களா? உமை காட், நிஜமா அடிச்சிங்கல்ல? ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயத்துல அது ஒண்ணு. ஏன்னா ஒருத்தரை நம்ம அடிக்கிற மாதிரியும் இருக்கணும், ஆனா அடியும் பலமா விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ரியலாவும் இருக்கும். ரியலாவும் இருக்கணும்னு அது வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் தான் நினைச்சு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த கேரக்டரா எனக்கு ஓ, கொடுத்தாங்க. எந்த போலீஸ் கேரக்டருக்கு? அவரே தான் சோப். ஓ, ஹரியா, ஹரிசங்கரோட கேரக்டர். ஓகே ஓகே. சொல்ல போனா எனக்கு அந்த படத்துல வந்து ஆல்ரெடி தெரியும் அந்த பொண்ணு சாகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா என் கையில சாகல இல்லையா, தெரியும் எனக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது ப்ரிவியூ பார்க்க அந்த பஸ் இன்சிடென்ட்ல எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்மளே ஏமாத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணை நான் கொன்றுவேன்னு ஒரு சில பேர் நினைச்சாங்க. அந்த பொண்ணு என்ன கொன்னுட்டு அது ஜெயிலுக்கு போகும், அவன் ரிலீஸ் ஆவாரு. அது நான் நினைச்சேன். ஒருத்தர் எல்லாம் என்ன கமெண்ட் ஆச்சுன்னா, அந்த பொண்ணு பழச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இவன் ஏன்டா சாவல. நான் ஆக்சுவலி வந்து ஒரு ஜப்பான்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். என்ன இன்ஜினியரா? நிஜமாவா? என்ன படிச்சீங்க? ஐ மீன் என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க? சப்ஜெக்ட் வந்து எல்லாமே லைக். நீங்க விக்ரம் பிரபுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆல்ரெடி? நாங்க எங்களுக்கு சிவாஜி சார் ஃபேமிலி கிட்டத்தட்ட அப்பாக்கும் அவருக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஒரு கனெக்ஷன் இருந்தது. எங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வருவாங்க, அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க போவோம். இன்ஃபேக்ட் நெருப்படாவோட ப்ரொடியூசரும் நாங்க தான். ஸோ அந்த மாதிரி என்னன்னா எங்க வீட்டுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். எல்லா ஆக்டர்ஸையும் கூடுவாங்க, எல்லாரையுமே கூடுவாங்க, செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூடுவாங்க. இவர் நிறைய வாட்டி நான் கூப்பிட்டுருக்கேன். ஏதோ ஒரு பிஸியில அவர் வர முடியாத சூழ்நிலை. ஆனா எங்க அம்மா இறந்தாங்க. அப்போ நான் யாரையுமே எல்லாம் கூப்பிட முடியாது. நான் பாட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா இவர் இருக்காரு. ரகு எப்போ பார்த்தாலும் விஜய் சேதுபதியை போட்டு மண்டையில் அடிப்பாரு, அனிஷ்மா கடிச்சா முதுகுல உதைப்பாரு, இன்னும் எந்தெந்த படத்துலலாம் போட்டு பொழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவனை யாராவது அடிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருந்தாங்க. பட் அது உங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லலான்னு இருக்கேன். ஊரெல்லாம் போட்டு எல்லாரையும் போட்டு பொழந்த ரகுவை நான் வந்து ஒரு இதில் போட்டு பொழந்திருக்கேன். எஸ்பா ஊரையே அடித்த ரகுவை நான் இந்த கைகளால் 10 டேக் வாங்கி போட்டு பொழ என்று பொழந்தேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் உங்களோட சார்பா எல்லாத்தையும் அவங்க அடிச்சிட்டாங்க. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு என் கூட ஒரு நபர் இருக்கிறாரு. சில பேருக்கு சில விதமான இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். பட் சில பேரை வந்து பார்த்தாலே வந்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பத்திக்கிட்டு எரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மொமெண்ட் வந்து நடிக்கிறதுல ரொம்ப சிலருக்கு வரும். ஈவன் தான் அது கதாபாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப சில நடிகர்கள் மட்டும்தான் சினிமாவில் வாங்கியிருக்காங்க. அப்படி தமிழ் சினிமாவில் தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலமாக நிறைய பேருடைய எரிச்சலை சம்பாதித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லணும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் மூலமாக. ரகு, வணக்கம். ஹாய் ரோஹினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ கம்மிங் டு எடுத்த உடனே நம்ம எதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு காரணமான ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிறை படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அதை விட பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அது லைக் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா தியேட்டரில் வந்து நம்ம ஒரு வாட்டி தியேட்டரை விசிட் பண்ணும்போது அங்கே உள்ள ஆடியன்ஸ் பார்த்து அதை இது பண்ணி பாராட்டுறது அது ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸு. ஓடிடி வந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கும்போதே வந்து அவ்வளோ மெசேஜஸ் அண்ட் அவ்வளோ மீம்ஸு, நிறைய கமெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி தான். உன்னை பார்த்தாலே எனக்கு கொல்லணும் போல தோணுது, உன்னை பார்த்தாலே சாவடிக்கணும் போல தோணுது, அப்படிதான் கமெண்ட்ஸு. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டேக்காக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பொதுவாக ஓடிடியில் ஒரு படத்துக்கும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் நல்லா அங்கேயே நல்ல வரவேற்பு பெற்றுருச்சு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுவே ஓடிடியில் வரப்ப சம்மடி அடிப்பாங்க, போட்டு பொழப்பாங்க, அதுதான் உண்மை. ஆனால் சிறை வந்து அது எக்ஸப்ஷனல் இதில் இருக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஏன்னா அங்கேயும் செலிப்ரேட் பண்ணாங்க, இங்கேயும் வந்து எல்லாரும் இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது உங்க படத்துக்கு கிடைச்சி எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதான் உண்மையிலே. ஏன்னா நான் தியேட்ரிக்கலா வந்து இவ்வளவு தூரம் கொண்டாடுவாங்க, நான் இது ஒரு நல்ல படமா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும் அப்படின்றது தான் நாங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் தியேட்ரிக்கலா வந்து பிளாக் பஸ்டரா கொண்டாடுவாங்க, இந்த அளவுக்கு வந்து பயங்கரமா எல்லாருமே மவுத் டாக்கா வந்து இந்த படத்தை பத்தி பேசுவாங்க. லைக்
கிரிட்டிக் சைட்லேயே ஆகட்டும், ஆடியன்ஸ் சைட்லேயே ஆகட்டும், சினிமா ஃபீல்டில் உள்ளவங்க இவ்வளோ பேரும் அந்த படத்தை வந்து ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் சொல்லுவாங்கன்றது நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் தியேட்ரிக்கல் மூமெண்ட் அந்த மூமெண்ட் கிடச்ச பிறகு கண்டிப்பாக ஓடிடிலையும் இதை வந்து சூப்பராக போகும் அப்படின்றது நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது. பட் அதை விட ஜாஸ்தியாகவே இருக்குது இதில். ஸோ அதுவே ஒரு பெரிய ஆமாம், அதுவே பெரிய நல்ல சந்தோஷமான மூமெண்ட்டாக தான் இருக்குது எல்லா டீமுக்கு எல்லாருக்குமே. மேபி வருஷத்தோட கடைசியில் வந்தது வந்து ஒரு காரணமாக இருக்குமா? இன்னும் பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கலாமோ சிறைக்கு தியேட்டரில்? எஸ், ட்ரூ. நான் அதை ஃபீல் பண்ண உண்மையில. ஏன்னா படம் லைக் Jan 25 ரிலீஸ் ஆகுது. முடிச்சுட்டு ஒரு 10 days கழிச்சு வந்து நிறைய மீம்ஸ் நான் பார்ப்போம்ல, லைக் டிசம்பர் 25. ஸோ நிறைய லைக் டாப் 10 மூவிஸ் ஆஃப் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி நிறைய போடுவாங்க. இந்த மூவியோட சிறந்த படங்கள்னு சொல்லிட்டு போடும்போது ஒண்ணுல கூட சிறை இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்து அதை எடுத்து முடிச்சு வச்சுட்டாங்க. நானே கூட ஒரு கீழே போய் ஒரு கமெண்ட்லயோ சிறை என்னையா பாவம் பண்ணுச்சுன்னு நாங்களே ரவுண்ட் டேபிள்ல முடிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க சொன்னாங்க, சாரி ப்ரோ, இதெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம், இதுக்காக தனியா ஒரு ரைட்டப் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று தான் அந்த சின்ன ஒரு லைட் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொன்று இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பெரிய படங்களோட ரிலீஸ், அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸு, நடுவில் வந்து இந்த ரிலீஸில் வந்து இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமான்னு யோசிச்சு டக்குன்னு வந்து உள்ளே கொண்டு வந்து புஷ் பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லலாம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஓடிடியில் அதோட பெரிய ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கிறது ரொம்ப இதுதான். ஸோ சிறை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரகுவுக்கு வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணி வந்தது? ஏன்னா அடிக்கணும், யாரையாவது இரிட்டேட்டாக இருக்கணும் அப்படின்னாலே ரகுவை வந்து தமிழ் சினிமா அப்ரோச் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது நிறைய தேடி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடுது. பட் சிறைக்கு எப்படி வந்தது? சிறை வந்து ஆடிஷன் தான். ஏன்னா லைக் எனக்கு ஒரு மேனேஜர் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க, ஆடிஷன் இருக்கு, வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆடிஷன் பண்ணேன். அங்கே உள்ள வந்து காஸ்டிங் டைரக்டர் சூரியண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆடிஷன் பண்ணார். அது வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் தான் நினச்சி ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த கேரக்டரா எனக்கு கொடுத்தோம். எந்த போலீஸ் கேரக்டருக்கு? அவரே தான், சோப். ஓ, ஹரியா, ஹரிசங்கரோட கேரக்டர். ஓகே ரைட். சோ அந்த கேரக்டர் லைக் எந்த கேரக்டர்னு தெரியல, மோஸ்ட்லி அந்த கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா லைக் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் எடுக்கிறோம்னு சொல்லி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேரக்டருக்கு வந்துருச்சு இது ஆக்சுவலா. பட் ஆனா நழுவி வந்த வாய்ப்பா இருந்தாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வாய்ப்பா அப்படிதான். ரெண்டுமே நல்ல ஈக்குவலண்டான கேரக்டர் தான். பட் இந்த கேரக்டர் அவர் சொல்லும்போது வந்து எனக்கு, நீங்க அவர் என்ன சொன்னார்னா, இதான் கேரக்டர், இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகேனாவா? இது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, இஸ் இம்பார்ட்டன்ட், குடிகாரன், அடிப்பான், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னைக்குமே வந்து பயங்கரமான ரொம்ப கண்டிப்பாக கவனிக்கப்படுன்றது ஒரு இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான். அது என்ன அடிக்கிறது அப்படிங்கிறதால உங்களுக்கு எதாவது வெறியேறிடுதா? இல்லை, என்றைக்குமே வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ நான் நம்பியார் சார், இப்போ எம்ஜிஆர் சார் எவ்வளோ வந்து மக்கள் ரசிக்கிறாங்களோ அதே மாதிரி அவருக்கு ஒரு ஹேட்ரட்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹேட்ரட் தான் வந்து என்றைக்குமே அவங்களுக்கான லைட்டு, இந்த வில்லன் கேரக்டருக்கான லைட்டு. ஸோ என்ன பண்ணால் நமக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒன்று இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், அடிக்கணும், இல்லை போதையில் இருக்கணும், இல்லைனா வேற மாதிரி எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கணும். சரி, எல்லாமே சேர்ந்து அமைஞ்சிருச்சு இதில். ஓகே, எனக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சினிமா ஆரம்பித்த காலங்களில் அந்த ஃபைட் அப்படிங்கிறது ஒரு சீக்வன்ஸாக வந்து இது பண்ணுவாங்க, கம்போஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் வந்து கையை ஓங்குறப்ப இப்படின்வாங்க, அந்த இடத்துல வில்லன் வாலண்டியராக இங்கே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ எஃபெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. 90s பீரியட் 80s பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் வந்து இது வந்து கம்போஸ்டு ஃபைட்டாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உதாரணமாக சொல்லணும்னா பாலா சார் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வந்து சீக்வன்ஸாக கம்போஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிதினா மிதி தான், போட்டு நங்குன்னு மிதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் இதில் வந்து இந்த ஃபைட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்போஸ் பண்ணி வந்து இது பண்ணுறதில்ல. சிறையை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு டைம்லையும் நீங்கள் ஹீரோயினை உதைக்கிறப்பையும் சரி, நீங்கள் எல்லாரையும் போட்டு அடிக்கிறப்ப அது எல்லாமே ஒரிஜினலாக தான் இருந்தது. அதுவும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து ஒன்று அடிப்பீங்க பார்த்தீங்களா, உமை காட், நிஜமாக அடிச்சிங்கல்ல? இல்லை, அது தேவைப்படும். அது அப்பதான் ரியலா இருக்கணும். நான் உதைக்கிற மாதிரி இப்படி பண்றேமா, நீ விழுகிற மாதிரி விழுகுங்கிறத பண்ண முடியாதுல்ல. ஸோ அந்த ரியல்கான ஸ்ட்ரகிள் வந்து எப்படி இருந்தது? கண்டிப்பாக அது வந்து உண்மையிலே நீ சொன்ன மாதிரி அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயத்துல அது ஒன்று. ஏன்னா ஒருத்தரை நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் அடியும் பலமாக விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் ரியலாகவும் இருக்கும். ரியலாகவும் இருக்கணும்னு இவருக்கு அக்ஷய்க்கு பண்ணும்போது எல்லாமே வந்து
அது அடி மாதிரி இருக்கும், ஆனா பெருசாலாம் அவருக்கு வலிச்சிருக்காது. ஏன்னா அது ஓரளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ், ஆமா ஆமா கட்டு அந்த கட்டி மாதிரி பிடிச்சி தான் உரண்டி இருக்கும். போற அந்த மாதிரி மாதிரி இருக்கதா ஃபைட்டு. இருக்கும். இந்த க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரகிள் நடந்தது இல்லையா? ஆமா அந்த ஒய்ஃப் ஆமா, கேரக்டர் அந்த ஒய்ஃப் அப்புறம் கேரக்டர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடி அடி ரொம்ப இதுவார மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ளது. பட் அனிஷ்மாக்கு விழுந்தது வந்து என்னன்னா அது ஒரு சிங்கிள் ஷாட் அது. ஸோ வந்து அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணி ஒரு இது பண்ணணும். ஒரு 4-5 டேக் போச்சு. திருப்பி அது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக அனிஷ்மாவும் அண்ணா பரவாயில்ல நான் ஒரே ஒரு ஷாட் தானே மிதிச்சிருங்க அப்படின்னுச்சு வந்து ஒரு இது. ஆனால் அந்த மிதி அளவுக்கான எஃபெக்ட் இல்லை, பட் ஸ்டில் அவங்களுக்கும் வலிச்சிருக்கும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதுல அந்த சீனுக்கான எதையுமே குறைக்காம நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு டஃப்பான விஷயம். பட் உட்காந்து பாக்குறவங்க வந்து இந்த மூஞ்சை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இரிட்டேஷனை கிரியேட் பண்றதுக்கு ஒருத்தர் எவ்வளவு தூரம் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக தான் அனிஷ்மாவும் அதை ரிசீவ் பண்ற ஆளு உண்டான பெயினும் சேர்ந்து தான் அந்த இது எனக்கு கிடைச்சிருக்க அந்த விஷயம் கூட அவங்களுக்கும் சேர்த்து. டெஃபினெட்லி கண்டிப்பா. ஆனால் மக்களே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ரகு எப்போ பார்த்தாலும் விஜய் சேதுபதியை போட்டு மண்டையில் அடிப்பார், அனிஷ்மா கடிச்சா முதுகில் பதிப்பார், இன்னும் எந்தெந்த படத்துலலாம் போட்டு பொழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவனை யாராவது அடிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க. பட் அது உங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லான்னு இருக்கேன். ஊரெல்லாம் போட்டு எல்லாரையும் போட்டு பொழந்த ரகுவை நான் வந்து ஒரு இதில் போட்டு பொழந்திருக்கேன். எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து நாங்கள் பண்ணோம். அதை வந்து ஜூலி தான் வந்து ஹீரோயின், இவர் ரகு அண்ட் நான் வந்து பேரா பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ஒரே அடி ரகுவை நான் இந்த கைகளால் 10 டேக் வாங்கி போட்டு பொல என்று பொழந்து. எல்லாரும் கேட்டுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா எல்லாம் உங்களோட சார்பா எல்லாம் சேர்ந்து அவங்க அடிச்சிட்டாங்க. சமடி. ஆனால் மனசு நிறைவா இருந்தது. ஆனால் அப்பயே அவருக்கு தெரியும் நான் சும்மா ஏதோ ஐயோ புது ஒரு நடிகரை நம்ம எப்படி அடிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ரியலா பண்ணுங்க ரோஹினி, ரியலா பண்ணுங்கன்னு என்னை கேட்டு அடியை கன்னத்தில் வாங்கி கொண்ட பெருமை வந்து அவருக்கு தான். உண்மையில அடி விழுந்தது. கொஞ்சம் லைட்டா காண்டு. இவ்வளவு கேள்வி கேக்குறாங்களே, ஆமா அந்த கேள்விக்கான இதுவே வந்து அதுதான், அந்த அடி அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து தர்மதுரையில நீங்க விஜய் சேதுபதியை கொடுத்ததுக்காக அந்த காண்டில் தான் வச்சு சேர்த்து அப்படி 2 லைட்டாக விட்ட மாதிரி இருந்தது. பட் எது மொமெண்ட்னா சில நேரங்களில் நம்ம நிறைய வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறப்ப நிறைய மெமரிஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். எனக்கு அவங்கள பார்த்த உடனே நம்ம அந்த டைம் வந்து நினச்ச நிறைய விஷயங்கள் அப்படியே ஞாபகம் வந்தது. ஆல்ரைட், ஸோ கம்மிங் டு சிறையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தை வந்து பார்க்குறப்ப இந்த படம் எந்த விதத்துலையும் வந்து நெகட்டிவ் கிளைமாக்ஸை மட்டும் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இந்த படம் ஏற்படுத்துச்சு. அது நிறைய படங்கள் பண்ணலை. எனக்கு மைனா பார்த்தப்போ ஒரு ஃபீல் இருந்தது, ஆனால் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் கொடுத்த டிப்ரெஷன் வந்து இன்னமும் இருக்குது. கும்கிலேயே அது இப்போ வரைக்கும் ஒரு சின்ன இது இருக்குது. பட் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு கிளைமேக்ஸை போய் பார்த்துடலாமா ஏதாவது அந்த தாட் இருந்ததுல, அது ஆடியன்ஸாக உங்களுக்கு என்ன ஃபீலாக இருந்தது, ஆக்டராக என்ன மாதிரி ஃபீலாக இருந்தது? ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் எனக்கு அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி தெரியும் அந்த பொண்ணு சாகாதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா என் கையில் சாகலை இல்லையா, தெரியும் எனக்கு. ஆனாலும் ஃபர்ஸ்ட் போய் பார்க்கும்போது ப்ரிவியூ பார்க்கும் அந்த பஸ் இன்சிடென்ட்ல எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நம்மளே ஏமாத்திட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு நம்ம கிட்ட மிஸ் ஆகி அங்கவே அங்கதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் அது பாசிட்டிவா என்னென்ன பேர் தான் எனக்கே ஒரு ரிலீஃப் இருந்தது. அந்த ரிலீஃப் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் சொல்ற இந்த போலீஸா அவர் சொல்ற ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் அதோட அது என்ன சொல்றது உயிர் நாடின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது ஆக்சுவலா. ஸோ நானும் அதை ஆடியன்ஸாக தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு கிளைமேக்ஸு. நேற்று கூட ஒரு மீமில் பார்க்கும்போது ஒரு சில படங்களை மென்ஷன் பண்ணி இந்த படங்களில் நெகட்டிவ் கிளைமேக்ஸான அந்த டிப்ரெஷனை வந்து சிறை வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்து. பட் இன்னொரு மீமும் பார்த்தேன், என்னடா அப்படி பண்ணிட்டீங்க அந்த பொண்ணை போடணும்னா இவனை வந்து, அதாவது இந்த ஆடியன்ஸ் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கிளைமேக்ஸ் அள்ளி விட்டுருந்தாங்க. பார்த்தீங்களா, நோட் பண்ணீங்களா? ஈவன் தான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாலும் நான் ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ்லாம் பார்த்தேன். நீங்க அதுல என்ஜாய் பண்ண ஏதாவது ஐ மீன் வந்த கமெண்ட்ல சூப்பரா இருக்கு இப்படிலாம் யோசிச்சிருக்காங்களே நினைச்ச கிளைமேக்ஸ்லாம் இருக்கா? ஆமா, நிறைய. லைக் என்ன மாதிரி? ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணை நான் கொன்றுவேன்னு ஒரு சில பேர் நினைச்சாங்க. அந்த பொண்ணு என்ன கொண்டுட்டு அது ஜெயிலுக்கு போகும், அவன் ரிலீஸ் ஆவாரு, அது நான் நினைச்சேன். இன்னொருத்தர் என்ன நினைச்சாருன்னா அந்த பொண்ணை நான் கொன்றுவேன், அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டு திருப்பி என்ன கொண்டுட்டு திருப்பி ஜெயிலுக்கு போயிருவாரு. சோ இந்த மாதிரி முடியுது. ஒருத்தர் எல்லாம் என்ன கமெண்ட் ஆச்சுன்னா அந்த பொண்ணு பழச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இவன் ஏன்டா சாவல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. பொதுவா வந்து கிளைமேக்ஸ் வந்து ஓப்பன் கிளைமேக்ஸ் விடுவாங்க, நீங்களே யூகம் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு நிறைய பாத்திருக்கேன். ஆனா ஒரு படத்துல வந்து ஒரு கேரக்டர் ரோலுக்கு வந்து ஒரு வியூகத்துல விட்ட ஒரு மொமெண்ட் இந்த படத்துக்கு நடந்தது. ஏன்னா உங்களை என்ன ஆச்சுங்கிறது காமிக்கல. ஐ மீன் அந்த பொண்ணு பழச்சிட்டா அது மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க என்ன ஆனீங்க
அவனுக்கு எதுவுமே கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது வந்ததுல அதான் ஓப்பன் இதுல விடுறது திங்கிங்ல விடுறதும் ஒரு மொமெண்ட் இருந்தது. சோ அதை எப்படி பாத்தீங்க? அதான் எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு கமெண்ட்ல வந்துச்சு, வாட் ஹேப்பன் டு கலை அண்ட் ஹர் மாமா த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு போட்டிருந்தேன். நான் சொன்னேன், என்னது ஜானு புருஷன் தங்க புஷ்பம் சொப்பன சுந்தரி மாதிரி இதுவும் யாருக்குமே தெரியாது. எங்கதை கொண்டு வந்து எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணி பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இல்ல ஏதாவது சீக்வன்சஸ் ஏதாவது எடுத்துட்டு மேபி விட்டாங்களா இல்ல அது எடுக்கவே இல்லை. என்ன எனக்கு என்ன எடுத்தாங்களோ அதான் வந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு சின்ன படமே வந்து ஒரு 2 hours 6 minutesனா மொத்தமே 2 hours 20 minutes ஃபுட்டேஜா இருந்திருக்கும். அவ்வளவு பிளான் பண்ணி எடுத்தாங்க. அது பெரிய விஷயங்க. ஏன்னா 4 ஹவருக்கு எடுத்துட்டு எடிட் பண்ணி இப்படி செதுக்கி போடுறதுக்கு பயங்கர பிளான் இல்ல. ஓகே ரைட். அதுக்கு பிறகு முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த கிளைமேக்ஸ் மொமெண்ட்டு இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து சிறை பேசுச்சு. அதில் முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் போலீஸ் அப்படின்னாலே ஒரு ப்ரொபகண்டா இருக்குது. ஒன்று மாசா சிங்க சூர்யா சார் மாதிரி, இல்லை அப்படின்னா பயங்கர விசாரணையில் வரக்கூடிய போலீஸ் மாதிரி கெட்ட போலீஸ் அப்படிங்கிற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் இதுதான் நம்ம இது பண்ணியிருக்கோம். பட் 2க்கும் மிடில் வந்து யதார்த்தமான ஒரு போலீஸ், அதாவது அவர்கிட்ட ரொம்ப குட்டியூண்டு பவர் இருக்கக்கூடிய ஒரு போலீஸு. அவரால் என்ன பண்ண முடியும், அவரால் பேசிக்காக நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த கிரைட்டீரியாக்குள்ள கொண்டு வந்த அந்த ஸ்டோரி லைன் இருக்குல்ல, அது ரொம்ப புதுசா இருந்தது. ஆமாம், அதுதான் இந்த படத்தோட லைக் ஒரு புதுமையான விஷயமாவும் இருந்துச்சு. இந்த படத்தோட லைக் பலமாவும் அதான் இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு லாங் எஸ்கார்ட் போற ஒரு போலீஸ்க்கு என்ன பவர் இருக்க முடியும்? அப்படி ஒன்று இருக்குங்கிறதே பாதி பேர் தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ண முடியும், அவன் கூட இருக்கிறவனை வந்து சரி நம்ம கூட வரான் தண்ணி அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது. அந்த பையனுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு, அந்த பையனுக்கு அதாவது லாங் எஸ்கார்ட் போறவங்களுக்கு சாப்பாடு கூட அவங்க தான் காசு கொடுக்கணுன்ற விஷயமே நமக்கு தெரியாது. என் கூட வந்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் இவங்களால பஸ்ல கூட்டு போறாங்க, அதுக்குன்னு போலீஸ் வேன் தானே இருக்கும், போலீஸ் ஜீப் தானே இருக்கும், ஒருத்தர் கூட்டு போறதுக்கு எப்படி ஒரு வேன் ப்ரொவைட் பண்ணுவாங்க? அது யாருக்குமே தெரியாது. பாஸ்போர்ட்னா என்னன்னு தெரியாது, லாங் எஸ்கார்ட்னா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த போலீஸ் வந்து லைக் அவனுக்கு பதிலாக நான் போறேன் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல சின்ன பவர் தான். அந்த பவரை அவன் எப்படி யூஸ் பண்றான். அப்புறம் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு விலங்கு எல்லாமே கூட்டிட்டு போகலாம், நமக்கு கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போகலாம். ஒரு மினிமம் விலங்கு இல்லாம அவனை பார்த்தா ஒரு மன சந்தோஷப்படும். அங்க ஒரு சின்னதா ஒரு காசை கொடுத்து இந்த கேஸை கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க, ஜட்ஜு கிட்ட வந்து பேசுறதுக்கான வழி வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவரால் பண்ண முடிஞ்சதை பண்றாருல. அதுதான் அந்த அந்த ஒரு என்ன பவர் இருக்கோ அந்த போலீஸ்க்கு அதை யூஸ் பண்ணி ஒருத்தனுக்கு ஒரு ஹாப்பினஸ் வாங்கி கொடுத்தது. எஸ், நான் இந்த கொஷின்லேயே நான் பெருசாக சொன்னேன், நம்ம வந்து மாசா பார்த்த ஒரு போலீஸுக்கும் நுணுக்கமான சில விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணது. ஃப்ரம் டானாக்காரன்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கு, பரேடு இருக்கு, அதுக்கு இவ்வளவு விஷயங்கள் மெனக்கடணும், அவங்க போட்டு தோலை வச்சு தொங்க விடுவாங்கங்கிற வரைக்கும் அந்த டீட்டெயிலிங் அதுதானே கொடுத்தது. அதற்கு பிறகு சிறையில் வந்து இப்படி ஒரு லாங் எஸ்கார்ட்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து இந்த குட்டி குட்டி நுணுக்கங்களை வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து சமீப காலங்களில் கன்வே பண்ணுறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த விக்ரம் பிரபுவோடைய கேரக்டர் எங்கேயுமே ஓடவும் பண்ணலை, எங்கேயுமே இது பண்ணலை. ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை நான் பார்த்தேன் விக்ரம் பிரபு சாரோட இதுலயே. இந்த பையன் வந்து சார் அடுத்த வாட்டி நீங்களே வரீங்களான்னும் போது ஒரு சின்னதா ஒரு அவ்வளவுதான், அந்த சின்னதா ஒரு தலையாட்டுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ். நீங்க விக்ரம் பிரபுலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஆல்ரெடி? நாங்க எங்களுக்கு சிவாஜி சார் ஃபேமிலி கிட்டத்தட்ட அப்பாவுக்கும் அவங்களுக்கு ஒரு 40 வருஷத்துக்கு மேல ஒரு கனெக்ஷன் இருந்தது. எங்களோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வருவாங்க, அவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க போவோம். இன்ஃபேக்ட் நெருப்படாவோட ப்ரொடியூசரும் நாங்க தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து சிறைக்கு அப்புறமா ரகு யாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கேள்வியோட இருக்கும். ரகு படங்கள்ல பண்றாரு, இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் பண்ணுறாரு, சில நேரங்களில் நல்ல நல்ல ரோல்ஸும் வந்து அவரை தேடி வருது. இதெல்லாம் தாண்டி ரகு எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ பேசிக்காக ரகு யார்? நான் ஆக்சுவலி வந்து ஒரு ஜப்பானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எது இன்ஜினியரா? நிஜமாவா? என்ன படிச்சீங்க? ஐ மீன் என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க? சப்ஜெக்ட் வந்து எல்லாமே கான்ட்ராஸ்ட் தான். நான் படிச்சது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அப்புறம் ஒர்க் பண்ணது சாஃப்ட்வேர், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நாள் டெக்ஸ்டைலில் ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாலுமந்திர சார் சினிமா பட்டையில் வந்து ஆக்டிங் வந்து எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே பேஷன். அது ஆனால் அப்பா கிட்ட கேட்கறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அது ஒரு கட்டத்தில் மீறி கேட்டுருவோம். கேட்டால் என்ன, அப்பா பேசிக்காக ப்ரொடியூசர். அப்பா வந்து ஆக்சுவலி இஸ் a businessman, but he also produced one movie. என்ன படம்? லைக் அந்த காலத்தில் நதி ஒன்று கரை மூன்றுன்னு சொல்லிட்டு சுதாகர் ராதிகா
அவங்களெல்லாம் வச்சு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓகே ஓகே அந்த படத்தை அப்பா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓ நைஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஸ்னு ஒரு படம் அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. துஷ்யந்த் நடிச்ச படம். அப்புறம் நெருப்புடா. ஆமாம் அப்புறம் நெருப்புடா அண்ட் யார் இவர்கள்னு பாலாசக்திவேல் சார் டைரக்ஷன்ல ஒரு படம். அப்புறம் கடைசியா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலையே. அது கொஞ்சம் ஏதோ பாலாஜி சக்திவேல் பண்ணாரு, காதல் டைரக்டர். ஓகே. அண்ட் கடைசியா வந்து யாதும் ஊரே யாருங்களோ நம்ம சேது அண்ணா சேதுவோட படம் அது. ஆமா அதுல நான் வந்து ஈபியாவும் ஒர்க் பண்ணேன். அண்ணா தான் ஒரு கேரக்டரும் பண்ணேன். அதுவும் வில்லன் தான். ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னி. நான் பாலுமேந்திரா சினிமா பற்றியில ஜாயின் பண்ணி அங்கே கோர்ஸ் எடுத்து அப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் தான் பாலான்னு சொல்லிட்டு விவேக் சார் ஹீரோ பண்ணிருப்பார் ஒரு படம். அதுதான் ஆரம்பிச்சு. அப்புறம் பூஜை தான் நிறைய பேருக்கு தெரிய வச்சுது ஓரளவுக்கு. அப்புறம் தர்மதுரை எல்லாருக்கும் ஓரளவுக்கு நெகட்டிவ் ஷேட்ல கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்புறம் பரியேறும் பெருமாள், தேவராட்டம், அதுக்கப்புறம் டிஎஸ்பி 800 இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ எகெயின் சிறை வந்து ஒரு நல்ல இதுவாக தெரிய வச்சுது எனக்கு. அதான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னா நான் படித்தது பாலுமேந்திரா சார் சினிமா பற்றியில் நல்ல அடையாளம் காட்டினது சீனிவாசன் சார் படம் தர்மதுரை. அவரும் பாலுமேந்திரா சாரோட இது சிறை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் அவரோட அசோசியேட், அதுவும் பாலுமேந்திரா சார். அப்படியே ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்துருது. ஆமாம் அந்த படித்த இடத்துல இருந்து ஆரம்பம். ஏன்னா ஓகே. ஸோ ப்ரொடியூசர்னு சொல்ல முடியாது, பிஸ்னஸ் மேன். அங்கேருந்து வந்துட்டு ஜப்பானில் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு செட்டில்டாக இருக்கக்கூடியதுக்கான எல்லா சௌரியங்களும் இருந்த பட்சத்துலேயும் இந்த சினிமா வந்து எந்த விதத்தில் உங்களை வந்து போட்டு புரண்டி எடுத்தது? அது ஆக்சுவலாக எப்பவுமே லைக் ஒரு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளுங்களுக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் சைடு தான் எப்பவுமே. இல்லை எந்த மொமெண்ட்னு சொல்கிறேன். மொமெண்ட்னா இது ஸ்பெசிஃபிக்காக எந்த மொமெண்ட் இல்லை. அங்கே ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, சரி ஒரு மாதிரி மோனோட்டனஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது வேற ஜப்பானில் வேறு சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப. ஆனால் நல்ல கண்ட்ரி ஆக்சுவலி. அதான் சொல்கிறேன். கொஞ்சம் முன்னாடியே பிளான்டாக இருந்ததுன்னா அங்கேயே கூட ஏதாவது கோர்ஸ் பண்ணிட்டு அப்படியே கூட வந்திருக்கலாம். ஓகே. அந்த லைக் இங்கே அது ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து இமீடியட்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் தான் வந்தேன். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புல் பண்ணி எடுத்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ அஸ் ஆக்டராக இருக்கிறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறதுக்குமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ். ப்ரொடக்ஷன் சைடு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஏன்னா வந்து அதுவும் நம்ம நடிச்சுக்கிட்டே வந்து பண்ணுறதுலாம் இன்னும் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும், கரெக்டாக அந்த பிளான் பண்ணி அந்த டேக்குள்ளே என்ன சீன்ஸ் முடிக்கிறோம், எவ்வளோ அது இங்கே வந்து எப்போவுமே வந்து மணி அதுதான் சொல்லுவாங்க. டைம் இஸ் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அந்த டைமுக்குள்ளே முடித்தாதான் எல்லாமே. முடித்து கரெக்டாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரமோ பண்ணி பிளான் ரிலீஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால் அது வந்து ரொம்ப ஹெக்டிக் தான் அது. ஓகே. பெரிய ஆமாம் அது ரொம்ப ஹெக்டிக்கு. சரி ஓகே. ஸோ நிறைய உங்களுடைய சோஷியல் மீடியா சைடு பக்கம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல நிறைய நடிகர்களோட உங்களுக்கு நிறைய ஒரு நெருக்கம் பரிச்சயம்லாம் இருக்குது. அதில் பர்டிகுலராக வந்து விஜய் சேதுபதி அவர்கிட்ட மட்டும் அண்ணன் அப்படிங்கிற ஒரு கனெக்ட் இருக்கு. நிறைய விஜய் சேதுபதி அவர்களுடைய ஆஃபீஸ்லையும் சரி நான் உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன். அவங்க பிக்சர்ஸில் அங்கே ஏதாவது செலிப்ரேஷன் நடக்குது, ஒரு பர்த்டே இருக்குது, ஏதாவது ஒரு கேக் கட்டிங் இருக்குதுன்னா ரகு அங்கே இருக்கிறத மாதிரியான மொமெண்ட் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ரேப்போ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அது வந்து 2014 இறைவி ஷூட் அப்போ எங்களோட ரெசார்ட்டில் வந்து தங்கியிருந்தார் குற்றாலத்தில். ஓகே. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன். எனக்கு அவர் அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவரோட படங்கள்லேருந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஓகே. அவர் யதார்த்தமாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனிதரை வந்து நம்ம யதார்த்தமாக ஒரு அவுட் சைட்லேயும் சரி படங்கள்லையும் சரி பார்க்கும்போது ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். நேரில் பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தார், ரொம்ப இதுவாக தான் இருந்தார். அவர் எங்கள் அம்மா பட பழகின விதம். அதுக்கப்புறம் கட் பண்ணால் அப்படியே பார்த்தீங்கன்னா தர்மதுரையில் வந்து அவருக்கு தம்பியாக தர்மதுரை பண்ணிட்டு அப்புறம் மாமனிதன்ல பண்ணேன், அப்புறம் டிஎஸ்பியில் திரும்பி பண்ணேன், அப்புறம் யாதுமுறை அவர் 4 படங்கள் வரிசையாக பண்ணேன். ஸோ அவரோட கேரக்டர் பெருசாக வந்து அன்னைக்கு 2014 நான் பார்த்ததுக்கும் 2024-25 பார்க்கறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், என்னன்னா எங்கள் வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். எல்லா ஆக்டர்ஸையும் கூப்பிடுவாங்க, எல்லாரையுமே கூப்பிடுவாங்க, செலிபிரிட்டிஸ்லாம் கூப்பிடுவாங்க. இவர் நிறைய வாட்டி நான் கூப்பிட்ருக்கேன். ஏதோ ஒரு பிஸியில் அவர் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா இறந்தாங்க. அப்போ நான் யாரையுமேலாம் கூப்பிட முடியாது, நான் பாட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா இவர் இருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் என்னென்னா, ஒருத்தவங்களோட நல்லதுக்கு போகட்டையும் பரவாயில்ல, அவங்க கெட்டதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருந்தது.
ஓகே ரைட்டு. ஸோ இப்போதான் ஏன் வந்து மக்கள் செல்வன் அப்படிங்கிற ஆமாம் இடம் இல்லை, எனக்கும் அதில் பர்சனலாக நான் நிறைய விஷயங்கள் மொமெண்ட் இருக்குது. ஏன்னா முதல் படம் தென்மேற்கு பருவக்காற்றுக்கு வந்து ஒரு 90 எடுத்தேன். ஓகே. இப்போ வரைக்கும் அதோடைய மாறாத அன்பு எப்பவுமே இருக்கு. அன்னைக்கு நான் பார்த்த அந்த விஜய் சேதுபதிக்கும் ஆமாம் ஆமாம் 26 நான் பார்க்கக்கூடிய விஜய் சேதுபதிக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. அது இப்போ ரொம்ப ரேர் தான். ஆமா. அது உண்மையிலே இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு 2 படம் ஹிட் ஆயிட்டாலே வந்து அடுத்தடுத்து அவங்கள நெருங்க முடியாம போயிருவாங்க. யா, யா. அவங்க ஆட்டிடியூட் அப்படிங்கிறது பர்சனல், அதை நமக்கு தலையிட வேண்டாம். சுத்தி இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க யாருமே அவங்கள நெருங்க கூட நெருங்க விடாம பண்ண அப்ரோச்சே பண்ணிடுவாங்க. பண்ண முடியாத அளவு இருக்கும். பட் இப்போ வரைக்கும் நேரடியா அணுகக்கூடிய இடங்கள்ல ஆமா, இருக்கக்கூடிய ஆமா. மிகச்சில நபர்கள்ல Yes. விஜய் சேதுபதி ஆமா. அவர்களும் ஒன்று. ஸோ தவிர்க்க முடியாத உங்களுடைய வட்டத்துக்குள்ள அவர் ஒன்றாக இருக்கு. ஆமா, இருக்கிறார். ஆமா. ஏன்னா ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுடைய சினிமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரு? எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் உண்மையிலே சொல்லப்போனால் சினிமா சைடில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலாக சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் 10 வருஷமாகவே எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. நான் ரொம்ப சோஷியலைஸ்டாக நான்லாம் இல்லை, பெருசாக இருக்க மாட்டேன். பப்போ வேறு ஏதோ போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. மூவி ஷூட் போனேன்னா அங்கே போயிட்டு அவங்க இருக்கிறவங்களோட பழகிறது வைக்கிறது அதோட சரி. அவங்களோட தொடர்பில் இருப்பேன். ஏங்க நீங்களா ஒரு 5 வருஷம் கழிச்சு தாங்க அவரை நான் தொடர்புக்கு வந்தாரு. இதுல வேற பெருமையா சொல்லிக்கினே இருக்க வரணும். ஆனா அது உண்மை. வெளியிலேக்கு இல்லை, வேலை வந்தால் வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே காணாம போயிடுவார். திருப்பி வேலைகள் வர்றப்போ அதற்கான வெளிச்சத்தில் வர்றது. அதுக்கு ஒரு இந்த குணாதிசயமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து உங்களை கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக தள்ளி வைக்கிற மாதிரி இருக்காதா? ஏன்னா சினிமாங்கிற மீடியம்ல நீங்க கனெக்ட் ஆயிருக்கணும்னா அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நீங்க ஆக்டிவ்லி இருக்கணும். உண்மைதான், அது உண்மை. புரியுதுங்களா? இப்ப 4 இடத்துக்கு நீங்க போனாதான் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு டைரக்டர் வந்து உங்களை பாக்குறப்ப அந்த மொமெண்ட் எதுவுமே கிரியேட் பண்ணாம இருக்கிறது ஏன் தெரியல. அது ஏன்னு தெரியல. எனக்கும் வந்து அது பிரேக் பண்ணி தான் பண்ணணும்னு தான் ஆசை. பட் இன்னமும் சின்னதா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஷை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, சமீப காலங்கள்லயும் சரி, நீங்க மூவில வந்த டைம்லயும் சரி, உங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய பெரும்பாலான கதாபாத்திரங்கள் என்ன மாதிரி இருக்கு? எப்போவுமே அதான், நம்ம சினிமாவில் வந்து நம்ம ஒரு கேரக்டர் பண்ணோம்னா அதே மாதிரி தான் கேரக்டர்ஸாக வரிசையாக வரும். ஸோ மோஸ்ட்லி இப்போ எந்த விதமே எனக்கு பாசிட்டிவாவோ இல்லை வேற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸோ இது வரைக்கும் வரல. எல்லாமே வரதெல்லாம் ஃபுல்லாகவே வில்லனிக்கா. அதாவது எப்படின்னா மிக அதிகம், மிக மிக அதிகம் அந்த மாதிரி மிக 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 அந்த மாதிரி தான் வருது. ஸோ எனக்கும் அதை பிரேக் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. என்ன மாதிரி? எனக்கு வந்து ஹியூமர் பண்ணணும்னு ஆசை. ஆக்சுவலாக வில்லனிக்காக இருந்தால் கூட அதுலேயுமே சஜிரா சார் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹியூமராக இருக்கிற வில்லனாக பண்ணணும்னு ஆசை எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நம்ம ஹியூமர் பண்ணால் அவங்க எப்படி ரசிக்கிறாங்க, அது உண்மையிலே சிரிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை எனக்கு. வாவ், நல்லா இருக்குங்க. ஏன்னா பொதுவாக வில்லன்கள் யாரும் இந்த ஒரு பேட்டர்னில் பதில் சொல்ல மாட்டாங்க. மொரட்ட வில்லனாக இருக்கணும், நம்ம எல்லாருக்குமே மார்க் ஆண்டனி தான் மனசில் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் பழைய படங்களே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்பியார் சார் அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வில்லன்னா ரொம்ப இதுவாக தான் இருக்கும். சத்யராஜ் சார் வரும்போது தான் அது வந்து தகடு தகடு அப்படின்னு பண்ணி அதுலேயுமே வந்து கொஞ்சம் கூலாக பண்ணி அப்படி பண்ணனால தான் அது அண்டர் பிளே பண்ணுற மாதிரியான ஒரு இது. ஏன்னா அதாவது வெரைப்பா இல்லாமல் காமன் கம்போஸ்டாக ஒரு வில்லன், நிதானத்தை இழக்காத ஒரு வில்லன். கரெக்டா? ஓகே. ஸோ நிறைய வில்லன் ரோல்ஸ் வந்து நீங்கள் பண்ணனால இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய உந்துகோலாக ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேர் வந்து வில்லன் அப்படின்றப்ப சில மறக்க முடியாத தமிழ் சினிமாவுடைய கேரக்டர்ஸை எடுத்து இதுதான் ஐகானிக் அப்படிங்கிற மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க. ரகுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பியாரை சொன்னீங்க, நீங்கள் பார்த்து வளர்ந்த சமகால சினிமா அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து பிக் பண்ணி எடுத்து சொன்னீங்கன்னா என்ன மாதிரியான வில்லன் ரோல்ஸ்லாம் அப்படியே வந்து போகுது? எனக்கு வந்து நான் சின்ன வயசில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார். என்ன படம்? புரியாத புதிர். வாவ், ஐ நோ. அது எனக்கு ரொம்ப ரொம்ப, ஏன்னா ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த ஆடிஷன்லேயே கூட நான் வந்து எனக்கு பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு அவர் கேட்டார், ஒரு விசாரணை கைதி இருக்கான், அவன் நீங்கள் ஒரு போலீஸு மிரட்டணும், அவன்கிட்ட இந்த உண்மையை வர வைக்கணும், என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஷவுட்டிங்காக இது பண்ணி அதெல்லாம் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஓவர்டூ பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக அவங்ககிட்ட இந்த உண்மையை வர வைக்கணும், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் வந்து ஒரே ஒரு வேர்டு தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி, என்ன நடந்துச்சு சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு. இதே தான் இன்ஸ்பிரேஷன் கேம் ஃப்ரம் ஐ நோ. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவரே கேட்டார் என்கிட்ட, என்ன ரகுவரன் சாரோட இது வேணும். ஆமாம் சார், இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அவர். ஓகே. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் வில்லனிக் ரோல்ஸ். அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார், கல்கியாக இருக்கட்டும், டூயட்டாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், ஸோ அது அவர் மாதிரி பண்ணார். இப்போ சமீபத்தில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வில்லன் வந்து மாஸ்டர். ரொம்ப ஜாலியான, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி லைக்
டு த கோர் கொடுமையான ஒரு ஆளாக இருக்கும். அங்கே வந்து அவர் வந்து பயங்கரமாக வந்து ஒன்றை குத்தி கொலை பண்ணி போட்டுறணும் போது இவரில் சரி வா அவ்வளோதான். அது இங்கே ஒன்று பண்ணியிருப்பாரு. ஆமா இது பண்ணிட்டு சோப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு பண்ணியிருப்பாரு. ஒரு ஹார்ன் மூமெண்ட் ஒன்று வேற பண்ணுவாரு. ஸோ அது ரொம்ப நல்லா, அதுவும் அது வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. விக்ரம்ல பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப சைலண்டாக அதே மாதிரி தான் ஒரு சின்ன அடுத்து நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த இடத்துல போயிட்டு இன்னொரு டாக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் இல்லை சொல்றது, அப்போ நான் போய் குடிச்சு தூங்கணும், நாளைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அதே சமயத்தில் ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று வரும்போது அப்படியே மெனசிங்காக மாறுறது. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரியான லைக் சும்மா ஆய்வுன்னு கத்திட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சேஞ்சஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்படின்னு இருந்த மொமெண்ட்டில் இருந்து இவ்வளோ காமாக வந்து ஒரு விஷயங்கள் எல்லாமே மாறி போச்சு, அதோட ரசனைத்தன்மையெல்லாம் மாறி போனதால் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சினிமாவோட லைக் இதுதான் நம்ம ரசிகர்களோட ரசனை மாற ஆக்டிங்கோட லெவலும் மாறும் இல்லையா? இப்போது சிவாஜி சார் பண்ணும்போது அந்த காலத்தில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்க, பட் அந்த காலத்தில் அது தேவைப்பட்டுச்சு. லைக் நீங்கள் வந்து உயர்ந்த மனிதன் எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி பாசமலர் எடுத்துக்கோங்க, வேறு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் வரும்போதோ மகேந்திரன் சார் வரும்போதோ கொஞ்சம் மாற்றி ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அப்புறம் மணிரத்னம் சார் டைலாக்கே கிடையாது, 1-2 தான், ஏன் எதுக்கு எப்படி இப்படி தான் இருக்கும். அதுவும் இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சார் வந்து, அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து, இப்போது வெற்றிமாறன் சார், இவங்கெல்லாம் வரும்போது அது ஒரு அவங்களோட இன்புட்டும் இருக்கும், மக்களோட ரசனையும் அந்த ஒரு டிகேட் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் மாறும். இப்போ நம்ம திருப்பி போய் எக்ஸ்ட்ரீமாக அந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹீரோவில் வந்து பிரதீப்போட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வில்லனிக்கா வந்து எஸ் ஜே சூர்யாவோட சார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ see it as லைக் ஜிம் கேரியோட பர்ஃபார்மன்ஸ் லைக் ஓவர் ஆக்டிங். அது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து எல்லாரும் சொன்ன ஓவர் ஆக்டிங் பிடிக்கும், எல்லாரும் ஓவர் ஆக்டிங் அது பிடிக்கிற மாதிரி பண்ணணும். அதுதான் ரொம்ப சட்டிலாக வந்து எப்போ பார்த்தாலும் நீ சட்டிலாக வந்து பாலா சார்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் புரியுது, இந்த மாதிரியும் ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். கரெக்ட். ஆனால் நீங்கள் சொன்னோடனே பாருங்களேன், நிறைய விஷயங்கள் மனசில் வந்து போகுது. அதாவது ஒருத்தர் அழுகிறத பார்க்குறப்போ ஒருத்தர் வந்து இப்படி கையை வச்சுட்டு ஒன்று பண்ணுறாரு, அது இவ்வளவு தூரம் வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் அ மேஜிக்கல் திங். அதை வந்து அந்த ஒரு நபர் கிரியேட் பண்ணியிருக்காருல்ல, தட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். என்ன கரெக்ட். அதே மாதிரி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தலைவரே காமெடி தான் இருக்கும். ஆனால் அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன்னா லைக் சுதீப் சார் நானி சூப்பராக இருக்கும். வேற லெவல் ஆஃப் இது ஒரு லெவல்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சமந்தாட்ட பண்ணும்போது அந்த பிளே பாயா ஒன்று பண்ணுவார், அப்புறம் டக்குன்னு கட் பண்ணால் அவனை தூக்கிடுவாங்க, ஹீரோ தூக்கி அவனை கொன்னும்போது மெனசிங்காக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு வாட்டி டிஸ்டர்ப் பண்ணும்போதெல்லாம் பயங்கர காமெடியாக ஒன்று பண்ணுவார், டக்குன்னு கட் பண்ணால் அந்த போர்வையை போத்திக்கிட்டு திருப்பி மெனசிங்காக வருவார். ஸோ அந்த மாதிரி தான் லைக் வேற லேயர்ஸில் பண்ணணும் ஆசை. இப்பதான் தெரியுது வில்லன் மேல ஏன் இவ்வளவு ஆசை. ஏன்னா இவ்வளவு பரிமாணங்கள்ல வந்து ஒரே இடத்துல ஒரே படங்கள்ல கொட்டி கொடுக்கறதுக்கான ரோல் வந்து அங்கதானே இருக்கு. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக் வெர்ஷன், ஒரு ஹைப்பர் வெர்ஷன், வில்லன் கிட்ட ஒரு வெர்ஷன், இந்த மாதிரியான இருக்கும். பட் ஆனா ஒரே வில்லன் தான், அந்த ஒரே வில்லன் இத்தனை பேர்கிட்ட இவ்வளவு வெரைட்டி காட்டா. அதனாலதான் நிறைய பேர் கேக்குறப்ப ஏன் வில்லன் பிடிச்சிருக்கு. நீங்க நானில வந்து வில்லன் தான், ஹீரோ தானே. ஆமா, அதை வச்சு நான் எந்த இதுவும் கொடுக்க முடியல. இவரோட ரியாக்ஷன்ஸ்ல தான் அந்த ஈகே ஹீரோயிசம் வருது. ஆஃப் கோர்ஸ் கரெக்ட்ல. ஆமா, நிறைய விஷயங்கள் ரைட். அதை தாண்டி இப்போ ப்ரொடக்ஷன்ல நீங்க பண்ணீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் பண்ணீங்க. அதை தொடர்ந்து ஏன் இன்னும் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக ஒரு விஷயங்கள் இன்னும் பெருசாக? ஆக்சுவலாக என்னென்னா அண்ணா பிஸ்னஸ்லையும் இருக்காங்க, பாலிடிக்ஸ்லையும் இருக்காங்கன்றதுனால ஆமாம் அவங்களால அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு 5 படம் பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணலான்ற ஒரு டிசிஷனில் தான் இருக்கிறோம் நாங்கள். சினிமா இப்போது இந்த மாதிரி கதை அம்சங்கள் உள்ள படங்கள் நமக்கு ஓட ஆரம்பிக்க நமக்கு வந்து சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சிறையோட எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ உங்களுக்கு ஐடியா இருக்கா? எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி லெஸ் தேன் 10 தான் இருக்கும் கண்டிப்பாக, லைக் 6 அரௌண்ட் அப்படி தான் இருக்கும்னு என்னோட கெஸ். ஆமாம். ஓகே, பட் 10 கோடிக்கு உள்ள எடுத்த ஒரு படம் வந்து இன்னைக்கு ஒரு 40 கோடியை வந்து கிராஸ் பண்ணி அச்சீவ் பண்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய இது. அந்த மாதிரி நான் ஒரு 3 படத்துல இருக்கின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஃபர்ஸ்ட் வந்து தர்மதுரை, பரியேறும் பெருமாள் அண்ட் சிறை.
ஸோ தர்மதுரையும் அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப மினிமமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 38 டேஸ்லேயும் என்னமோ எடுத்தாங்க அந்த படத்தை. ஆனால் அந்த டைமில் அதோட கலெக்ஷனே வந்து கிட்டத்தட்ட தேட்டிக்கல் கலெக்ஷனே வந்து ஷேரே வந்து 13க்கு மேலே இருந்து 13 crores மேலே இருந்து. அப்புறம் 100 நாள் ரொம்ப ஓடின ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் தியேட்டரில் எஸ் 100 days மொமெண்ட்டே வந்து கொடுத்தது. ஏன்னா ஸோ அந்த படத்தில் விஜய் சேதுபதி கூட நீங்கள் நடிச்சதை பற்றி நிறைய பேர் இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க. பட் எனக்கு இந்த மொமெண்ட் வித் ராதிகா மேடம் அது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு. ரொம்ப ஜாலியான மூமெண்ட் அதெல்லாம் வந்து. லைக் அவங்க சில நான் உங்களுக்கு அம்மா இல்லை அவங்க அந்த படத்தில் லைக் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து பயங்கர ஜாலியாக ஸ்டைலிஷாக அப்படி இருக்கிற ஒரு ஆள் கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பத்தாவா அந்த மாதிரியே மாறிடுவாங்க. ஒரு இதுவாக இருக்குது டே போடா போடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக என்ன டீல் பண்ணுறதாகட்டும். விஜய் சேதுபதி மேலே இருக்கிற அந்த ஒரு அவர் மேலே ஒரு தனி அக்கறை இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து என்றைக்குமே எங்கள் அப்பா சொல்லுவார், ஏன் நீங்கள் அவர் மேலே மட்டும் பாசமாக இருக்கீங்கன்னு நம்ம கேட்போம். டேய் என் வாடின பயிர் மேலே தானே நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அப்போ அதே மாதிரி தான் அந்த கேரும் அந்த அம்மாவுக்கு அந்த மேலே அந்த பையன் மேலே உள்ள கேரையும் நான் அப்படி தான் பார்த்தேன். ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக வேற சில படங்களில் நடிச்சு அவங்க கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா எடுத்த படத்தில் அவங்க தான் ஹீரோயின். என்ன படம்? அதான் நான் சொன்ன நதி ஒன்று கரை மூன்று சொன்னேன். அந்த படத்தில் அவங்க தான் ஹீரோயின். ஸோ அவங்க எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவே கனெக்டடான ஒரு பர்சன் அவங்க. ஓகே. ஸோ அப்பா சைடில் இருக்கிற மாதிரி மொமெண்ட் எல்லாம் நிறையா இருக்கும். ஆமாம். நான் இந்த தர்மதுரை டைப்ல வந்து ஒரு மீம் வந்து பார்த்தேன். ரொம்ப ரசிச்ச ஒரு மீம். மை அதாவது லவ்வரோட பிரதர்ஸ் பி லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரதர் நீங்க, செகண்ட் பிரதர் அருள்தாஸ் அண்ட் மீன் போட்டு விஜய் சேதுபதி மண்டை உடைச்சு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு. அண்ட் அதே மாதிரி பரியேறும் பெருமாள்லையும் பிரதர். ஆமா அதான் சொல்றேன். அதுல அதே எதிரே ஒன்று பார்த்தேன். வாழ்க்கையில வந்து எப்படி வேணாலும் அண்ணன் இருக்கலாம், ஆனா இப்படி ஒரு அண்ணன் மட்டும் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு மாதிரியான. இப்போ கூட இன்னொரு மீன் பார்த்தேன் ஆக்சுவலா. லைக் அந்த நீங்களும் ஹீரோயினும் அப்புறம் உங்களுடைய ஒய்ஃப் கேரக்டர் இஸ்மத் பானு ரெண்டு பேரையும் வந்து இப்படி நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்ல பார்த்தேன். என்னங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க உங்களுக்கு கீழே, இப்ப பாருங்களேன் இப்படிதான் நிக்கிறாருங்க. இந்த ரெண்டு கை கீழே ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அதாவது இவரோட ஹீரோயினும் அவங்க குழந்தையா தானே ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த ஸ்டில்ல வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். என்னன்னா எவ்ரி ஃபேமிலி ஹஸ் ஒன் குடிகார சித்தப்பா லைக். நல்லா ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு எனக்கு பார்த்துட்டு. இன்னொருத்த வந்து கொஞ்சம் அது எது அந்த அடிதடி ஷூட்டுக்கும் அந்த மொமெண்ட் எப்பவுமே அது அப்படிதான் எங்களுக்கு உள்ள பயங்கர டஃப்பான ஒரு இது போயிட்டு இருக்கும். லைக் அவங்களுக்கு அடியோட ஷூட்டிங் எனக்கு சில ஸ்கிராச்சஸ் எல்லாம் விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அடுத்த செகண்ட் கட் பண்ணா இங்க நாங்க ஜாலியா பேசிட்டு இருப்போம். அதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட்ல எடுத்த போட்டோ தான் அது. அது சடனா வந்து பானு ஏதோ இதுல போட்ட உடனே டக்குன்னு வைரல் ஆயிடுச்சு. அது ஒருத்தன் பார்த்துட்டு ஒருத்தன் அப்படி இருந்தான். இன்னொருத்தன் வந்து என்னன்னா எல்லா ஃபேமிலியிலும் உள்ள கூடிய நாயை வச்சு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். சரி, இந்த கேள்வி ஆக்சுவலா எனக்கு எத்திக்கும் கிடையாது. பட் இருந்தாலும் நான் கேட்குறேன், படங்கள் எல்லாத்துலயுமே குடியார இதுவாவே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ரியல் லைஃப்ல நீங்க எப்படி? ரியல் லைஃப்ல நான் வந்து டீ டோட்டலர் தானே. அதனால அந்த கேள்வி டீ குடிக்க மாட்டீங்க. டேஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன். பட் லைக் அந்த மாதிரி பெருசாலாம் குடிச்சது இல்லை. ஓகே ரைட். பட் பார்த்துக்கோங்க மகளே, பாவம் படங்கள் அனைத்துலேயும் வந்து இவரை போட்டு நீங்கள் திட்டுற திட்டுக்கு நேரில் இந்த மனுஷன் எவ்வளோ நல்லவராக இருக்காரு. டீ கூட குடிக்க மாட்டார். டீ குடிப்பேன். நீங்கள் அவ்வளோ நல்லவன் இல்லை. டீலாம் குடிப்பேன். டீ டோட்டல்னா அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. டீ கூட குடிக்க மாட்டோட. ஜஸ்ட் ஃபன். ஓகே ரைட். ஸோ இந்த மொமெண்ட்டே எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம அப்படியே நினச்சிருவாங்க பேசிக்கா இவன் இப்படித்தான் மோசமானவர் அப்படின்னு. சரி, இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ அந்த டைம்லலாம் வில்லன் டைம்லாம் இருக்கிறவங்க வெளியில போய் பார்க்குறப்ப பப்ளிக்ல அடிச்சிருவாங்களாம். கரெக்ட். எப்படியாவது அவனை ஏதாவது பண்ணிட்டு எம்ஜிஆர் மேலே கையை வச்சு அப்படிங்கிற மாதிரி நம்பியார விரட்டுறதா இருக்கட்டும். சின்ன சின்ன வில்லன் கேரக்டர்ஸ்ல கூட பார்த்து பயங்கரம் சீரியல் வில்லிஸா அடிச்சிருக்காங்க பப்ளிக்ல, தெரியுமா? அது தெரியாது எனக்கு. நாங்க அந்த எவ்வளவு வில்லிஸ் வந்து இன்டர்வியூ பண்றப்ப சொல்லியிருக்காங்க. ராணி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ரோல்ஸ் பண்ணவங்க பப்ளிக்ல கோவில்ல சாமி கும்பிட போறப்போ ஒரு அம்மா வந்து சப்புன்னு அடிச்சிருச்சு. என்ன நீ அவ்வளவு கொடுமைப்படுத்துற, அந்த மருமக ஒண்ணு என்ன பாவம் அது இருக்கு. இப்ப இருக்க ரீசன்ட் டேஸ்ல உங்களை பப்ளிக்ல உங்களோட இது எப்படி இருக்கு? இல்ல, பப்ளிக்ல வந்து ஜாலியா தான் இருக்கும். லைக் அவங்க சொல்லுவாங்க, உங்களை பார்த்து எனக்கு கோவம் வந்துச்சு அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட வந்து ஜாலியா போட்டோ எடுத்துட்டு பேசிட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. தியேட்டர்ல கூட தர்மதுரை டைம்லயும் அப்படிதான். அவரை மட்டும் என்கிட்ட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சிறையிலையும் இப்படிதான் இருந்துச்சு. இவரை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நீங்களாம் வீட்டுக்கு போங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி
ஒரு கமெண்ட்ல கூட இன்னைக்கு பார்த்தேன் ஆக்சுவலாக என்னன்னா இந்த இந்த அந்த ஃபோட்டோவோட கமெண்ட்டை பார்த்து யோ உன்னை இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்புறம் தான் நீ ஒரு ஆக்டர்னு எனக்கு தெரிஞ்சு மனசு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, தட் மீன்ஸ் என்னன்னா நீங்க ரியல் அப்படிங்கிற மாதிரி அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம எல்லா விஷயங்களும் டெக்னாலஜி மாறிடுச்சு, ரசிப்பு தன்மை மாறிடுச்சு, மக்கள் என்னவோ மாறிடுச்சுன்னு தான் சொல்றோம். பட் இந்த தாக்கம் மாறுதான்னு பாத்தீங்களா? அது ஏன்னா அது எமோஷன். லைக் யாரோ சொன்ன மாதிரி சினிமா இஸ் நாட் அபவுட் மேக்கிங், இட்ஸ் அபவுட் எமோஷன்ஸ் தான். ஸோ நம்ம மேக்கிங் எப்படி வேணா மாறலாம், ஆனால் கோர் எமோஷன் எப்போவுமே அதே தான். அது நம்மள தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாடு மாதிரி தான் அது. என்னதான் நம்ம பிரெட் பீஸாலாம் சாப்பிட்டா கூட கமிங் பேக் அகைன் டு நம்ம சாம்பார் சாதம் அதுக்கு தான் வருவோம் நம்ம. ஸோ என்னதான் வந்து லைக் ஒரு ராவா ஒரு படம் எடுத்தாலும் அந்த மாதிரி படம் எடுத்தாலும் ஹியூமன் எமோஷன்ஸ் இல்லாமல் நம்ம படமே எடுக்க முடியாது. எஸ், அது எடுக்கலன்னா அது கனெக்டே ஆகாது. ஆமா, அதுக்கும் எனக்கும் நம்ம சம்மந்தம் இல்லை, 2.5 மணி நேரத்தில் நான் உட்காந்துருக்கேங்கிற மாதிரியானது ஒரு மொமெண்ட். ஆனால் அது சில நேரங்களில் என்டர்டைன்மெண்ட்டுக்கு தேவைப்படும். நான் அந்த படத்தை வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு மட்டும்தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப அது எனக்கு கிடைச்சா போதும். அந்த படத்தோடைய 10 நிமிஷத்துல எமோஷனலா என்ன கனெக்ட் பண்ணிட்டானா என் மனசு வந்து அந்த படத்துக்குள்ள உள்ள உட்காந்துரும். என்டர்டைன்மெண்ட் படத்துலயுமே எமோஷன்ஸ் இருக்கணும். எல்லாமே நீங்க உள்ளத்தை இருக்கிற படம் இருக்கிறதுல அது லாஜிக்கே இல்ல. ஆனா அது அந்த ஒரு எமோஷன் ஒண்ணு இருக்குல்ல நமக்கு. அந்த உள்ளத்தை அளித்தால வந்து ஒரு அப்பா கார்த்திக் மேல ஒரு பரிதாபம் இருக்கும், ஒரு அப்பா வந்து கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு. இந்த இவங்க 2 பேரும் மாறிட்டாங்களே, இவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த எமோஷன்ஸ். எமோஷன்னா எப்பவுமே வந்து அது வந்து இதுவா இருக்கணும் அவசியம் இல்லை, கண்டிப்பா எப்படி வேணா இருக்கலாம். நிச்சயமா ரொம்ப நேர்மையா பதில் சொல்றதுனால தான் இந்த கேள்வி கேட்குறேன். எனி பாயிண்ட் ஆஃப் மூமெண்ட் வந்து ஜப்பான்ல கரெக்டா எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது, படிச்ச இன்ஜினியரிங்ல இருந்து எல்லாமே இருக்கு, அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சின்ன மொமெண்ட்லயே வருத்தம் ஃபிளாஷஸ் வரும். கண்டிப்பா வராமலாம் இருந்தா அது நம்ம வந்து மனுஷங்களே கிடையாது. கண்டிப்பா ஃபிளாஷஸ் வரும். பட் அதை மீறி வந்து இல்லை நம்ம வந்து இதை வேற ஒரு பர்பஸ்க்காக வந்தோம். என்னைக்குமே சினிமா மாதிரி தான் நமக்கும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருப்பாரு. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை விட வேற ஒரு கோல் வரும், வேற ஒரு பெரிய கோல் வரும். அதுதான் வந்து இன்னும் அவரோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். லைக் என்ன ஜப்பான் நம்ம திருப்பி கூட போய்க்கலாம், காசுன்றது நெக்ஸ்ட் மேட்ரு தான் எப்போவுமே. ஆனால் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனு நம்ம உனக்கு இப்போ நானாவது பரவாயில்ல ஸ்க்ரீனில் தெரிகிறேன். எத்தனை பேர் வந்து பேக் ஸ்க்ரீனில் உட்காந்துக்கிட்டு இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம நல்லா லைட்டில் தெரியணும், நம்ம நல்லா தெரியணும், மேக்கப்லேருந்து லைட் வைக்கிறதுலேருந்து ஒரு கதை எழுதுகிற டேரக்டர்லேருந்து ரைட்டர் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களா. எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே? அவங்களோட க்ரியேஷன் அங்கே சினிமாவில் வருது, அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிறோம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, நீங்கள் காசு விஷயம் சொன்னதுனால தான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். யாதும் ஊரே அந்த லிங்க். ஆமாம், யாதும் ஊரே யாவரும் கிளையர் ரிலீஸ் அப்போ நீங்கள் ரொம்ப படாத பாடுபட்டீங்க கரெக்டாக? ஆமாம், அதை வந்து சரியான டைம் அந்த ரொம்ப சிக்கல் அனுபவிச்சிட்டிங்களா அந்த டைமில்? ஆமாம், அது ஆக்சுவலாக நான் வந்து பீயிங் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான், அண்ணா தான் ப்ரொடியூசரு. பட் ஸ்டில் நம்ம ரிலீஸ் எல்லா படமும் வந்து பிரசவ வேதனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரிலீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ எடுக்க ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா ப்ராப்பரான ஒரு தியேட்டருக்கு போகணும், ப்ராப்பரான ஷோஸ் கிடைக்கணும். வந்த ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்டர்நெட்டில் வந்துருச்சுன்னுவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு சிக்கல் தான். அது கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி நம்ம சில படங்களை பற்றி பேசிட்டோம், நல்ல படம், ஆனால் கோவிடில் ரிலீஸ் ஆகி அது இதாகாமல் போயிடுச்சுன்னா டைம் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி டைம் தப்பாக வந்து சிக்கிக்கிட்ட படமாக தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே, அந்த டைம்லயும் உங்களுக்கு உங்க ஹீரோ வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாருல்ல? ஐயோ, அவர் பயங்கரமான சப்போர்ட் அந்த நேரத்துல. ஏன்னா இதை நீங்க ஆல்ரெடி எங்கேயே ஷேர் பண்ணியிருந்தீங்க. இல்லை, அவரு இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய வந்து லைக் சப்போர்ட்டிவாகவும் இன்புட்டாகவும் நிறைய தான் பண்ணார். பட் அதுதானே ஒரு லிமிட் தானே, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம் ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ ஓடிடியில் அங்கே அது ரூட் ஆகுதா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக லைக் அது ஓரளவுக்கு நல்ல படம் அது. ஆக்சுவலாக அதில் வேற ஒரு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியோட வேற ஒரு வருஷனாக தான் நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும், இது கொஞ்சம் சீரியஸான படமாக இருக்கும். அதுதான். ஓகே, ரைட். ஸோ அடுத்த கட்ட பிளானிங்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கு? அதான் லைஃபு, அதான் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் மாதிரி தான். பிளான்லாம் எதுவும் பண்ணலை, நம்ம என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போதைக்கு ஒரு 2 வெப் சீரிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அது வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங்கு. அதில் என்னென்ன சீரிஸ்? ஒன்று வந்து மெட்ராஸ் மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த 1940s நடந்த ஒரு விஷயம் அது.
அது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, பட் சூன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லிங்கம்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ், அதுவும் எனக்கு தெரியும் மார்ச்ல ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் இன்ஸ்பெக்டர் ரிஷிவை பண்ணிட்டு இருக்கேன் சீசன் 2. ஸோ தட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் க்ரூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கதை. எனக்கு இன்றைக்குமே அந்த ஃபேண்டசி மித்தாலஜி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேயும் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே. அண்ட் நீலமில் வந்து குட் நைட் மணிகன் அவரோட ஒரு படம், அதுவும் எனக்கு தெரியும் சிறை மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குன்ற ஒரு கண்டிப்பான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. இதில் எந்த படத்துலையாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த ட்ரீமி ரோல் அப்படிங்கிறது பிளேஸ் ஆயிருக்கா? இல்லை, இன்னும் அது வரல. அந்த அந்த நான் சொன்னேன்ல அந்த ஹியூமர் பேஸ்ட் அந்த இன்னும் வரல எதுலையுமே. சூதுகவும் 2 வந்து லிட்டில் பிட் இருக்கும்னு நினச்சேன்னா அதுவும், ஆனால் அது கன்வே ஆகாமல் போயிடுச்சு. அது படமாகவே வந்து ரிலீஸும் இதே மாதிரி தப்பான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. அது ஸோ அந்த ட்ரீமி ரோலுக்கு ஸ்டில் வெயிட்டிங் தான். ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்டை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து என்ன மச்சான் எப்படி இருக்க, எப்படி பண்ணுற, எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்து இந்த இன்டர்வியூவில் கிரியேட் பண்ணதுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கான மொமெண்ட்டை வந்து அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா எனக்காக சொல்லக்கூடாது, நான் மிரட்டுவேன்லாம் சொல்லக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம பேசினதையும் இப்போ நான் சொல்கிற பதிலையும் வச்சு லிங்க் பண்ணி நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர்டாக இல்லை, அது நல்லா தெரிஞ்சது எனக்கும். ஸோ லைக் நான் எப்படி வந்து அப்படி அடுத்த செகண்ட் தோணுனதை சொன்னோம், நீங்களும் அதே மாதிரி அடுத்த செகண்ட் தோணுனதான் கேள்வியாக கேட்குறீங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ரொம்ப லைக் கேமரா எடுத்துகிட்டு பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ.